கர்நாடக மாநிலம் இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இம்மாநிலம் கோவா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு மற்றும் கேரளாவுடன் அதன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. பரப்பளவில் இந்தியாவின் 6வது பெரிய மாநிலமாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் 8வது பெரிய மாநிலமாகவும் உள்ளது. இந்தியாவின் அழகான மாநிலங்களுள் ஒன்றாக விளங்கும் கர்நாடகாவின் வரலாறு, அரசியல், மக்கள், கலாச்சாரம், இயற்கை சிறப்புகள், சுற்றுலா தலங்கள் உட்பட பல்வேறு ஆச்சரியமான விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். கர்நாடகாவின் தொன்மையான வரலாற்றை இப்பகுதியில் காணப்படும் பழைய கற்கால கை கோடாரி கலாச்சார சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது. புதிய கற்கால மற்றும் பெருங்கற்கால பண்பாடுகளும் கர்நாடகாவில் காணப்படுகின்றன. 3ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை இப்பகுதியை நந்தா பேரரசு, மௌரிய பேரரசு, சதவாகனா வம்சம், கடம்பா வம்சம், ராஷ்டிரகூட்டா பேரரசு, சோழ பேரரசு உள்ளிட்ட பல்வேறு பேரரசுகள் வெவ்வேறு காலத்தில் ஆட்சி செய்துள்ளன. 1565ஆம் ஆண்டு டலிகோட்டா போரில் விஜயநகர பேரரசு இஸ்லாமிய சுல்தான்களின் பார்வையில் விழுந்தபோது கர்நாடகா மற்றும் தென்னிந்தியாவின் பிற பகுதிகள் ஒரு பெரிய புவிசார் அரசியல் மாற்றத்தை சந்தித்தன. பைதரின் பாமினி சுல்தானத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பிஜப்பூர் சுல்தானகம் எழுச்சி பெற்றது மற்றும் தக்கான பீடபூமியை கட்டுப்படுத்தியது. பின்னர் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிஜப்பூர் சுல்தானகம் முகலாயர்களால் தோற்கடிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் கொங்கணி இந்துக்கள் கர்நாடகாவிற்கு குடிபெயர்ந்தனர். சுதந்திரத்திற்கு பிறகு மகாராஜா ஜெயசாமேந்திர உடையார் தனது சமஸ்தானங்களை இந்தியாவிடம் ஒப்படைத்தார். 1950இல் மைசூர் என்ற புதிய மாநிலமாக உருவெடுத்த கர்நாடகாவில் 1975 வரை முன்னாள் மகாராஜா ராஜ பிரமுகராக பணியாற்றினார். பின்னர் எக்கிரானா இயக்கத்தின் நீண்டகால கோரிக்கையின்படி 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் மெட்ராஸ், ஹைதராபாத் மற்றும் பாம்பே ஆகிய அண்டை மாநிலங்களில் கன்னடம் பேசும் பகுதிகள் மைசூர் மாநிலத்தோடு ஒருங்கிணைக்கப்பட்டன. அதன் பின் 17 ஆண்டுகளுக்கு பிறகு 1973 நவம்பர் 1ஆம் நாளன்று கர்நாடகா என்ற புதிய பெயருடன் ஒன்றுபட்ட இன்றைய கர்நாடக மாநிலம் உதயமானது. 1,91,791 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள கர்நாடகா 31 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் பெங்களூரு உள்ளது. 224 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள கர்நாடகாவில் 28 மக்களவை தொகுதிகளும் 12 மாநிலங்களவை தொகுதிகளும் இருக்கின்றன. மக்கள் தொகை சுமார் 6,11,36,000 உள்ளது. மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாக கன்னடம் உள்ளது. கர்நாடகாவின் பொருளாதாரம் விவசாயம், தொழில்துறை ஆகியவற்றை சார்ந்துள்ளது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரிஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் மற்றும் HMT போன்ற இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களின் உற்பத்தி மையமாக கர்நாடகா உள்ளது. பயோடெக்னாலஜி துறையிலும் கர்நாடகா முக்கிய மையமாக உள்ளது. கர்நாடகா இந்தியாவின் மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளராக உள்ளது. நாட்டின் மொத்த காஃபி உற்பத்தியில் கர்நாடகா 63% பங்களிக்கிறது. கர்நாடகாவின் சிக்மகளூர் லேண்ட் ஆஃப் காஃபி என பெயர் பெற்றுள்ளது. சிக்மகளூருவில் அதிக அளவில் காஃபி பயிரிடப்படுவதால் இப்பெயர் பெற்றது. 1336 முதல் 1646 காலகட்டத்தில் கர்நாடகா விஜயநகர பேரரசின் தாயகமாக இருந்தது. இந்திய வரலாற்றில் இதுவரை இருந்த புகழ்பெற்ற மற்றும் மிகவும் ஆடம்பரமான ராஜ்யங்களில் விஜயநகர பேரரசும் ஒன்று. 1336ஆம் ஆண்டில் சங்கம வம்சத்தின் 1ஆம் ஹரிஹரர் மற்றும் 1ஆம் புக்கராயர் ஆகியோரால் நிறுவப்பட்ட விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் துடிப்பானதாகவும் இருந்தது. கர்நாடகா மாநிலத்தின் ஹம்பி நகரில் இன்றும் காணப்படும் விஜயநகர பேரரசின் இடிபாடுகள் அதன் கடந்த கால வரலாற்றின் மகத்துவத்தை வெளிப்படுத்திய வண்ணம் உள்ளது. ஹூப்ளி நகரில் அமைந்துள்ள கர்நாடகா காதி கிராமோதயோக் சம்யுக்தா சங்கம் தான் நாடு முழுவதும் இந்திய தேசிய கொடியை உற்பத்தி செய்வதற்கும் விநியோகிப்பதற்கான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டின் ஒரே உற்பத்தி பிரிவாகும். 1957 நவம்பர் 1ஆம் நாளன்று கர்நாடகாவின் தார்வாட் மாவட்டத்தின் தார்வாட் நகருக்கு அருகில் உள்ள காரக் கிராமத்தில் நிறுவப்பட்டது. அப்போதிலிருந்து இவர்கள்தான் மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய தேசிய கொடிகளின் ஒரே உற்பத்தியாளர்களாக இருக்கின்றனர்.
பல பழங்கால வம்சங்களின் போது தோன்றிய பல்வேறு பழங்கால கலை வடிவங்களின் தாயகமாக கர்நாடகா உள்ளது. இன்றைய நவீன யுகத்திலும் அந்த பழங்கால கலை வடிவங்கள் இன்னமும் தங்கள் இருப்பை தக்க வைத்து வருகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் கர்நாடக சங்கீதம். கர்நாடக சங்கீதத்தின் தோற்றம் அதன் பெயரிலேயே உள்ளது. மேலும் ஹிந்துஸ்தானி இசையின் தந்தை மற்றும் தூணாக அறியப்படும் பண்டிட் பீம்சென் குருராஜ் ஜோஷி கர்நாடகாவை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெங்களூர் பேலஸ் அதன் நம்ப முடியாத கட்டமைப்பு மற்றும் கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. இது 1862 அப்போதைய அரச குடும்பத்திற்காக ரெவரண்ட் ஜே காரெட் என்பவரால் கட்டப்பட்டது. 454 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அரண்மனை 45,000 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. இதன் உட்புறங்கள் நேர்த்தியான மர வேலைப்பாடுகள், உருவகங்கள் மற்றும் கவர்ச்சியான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் அரண்மனையின் வெளிப்புறம் நன்கு பராமரிக்கப்பட்ட மலர் தோட்டங்களால் சூழப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் தலைநகரமான பெங்களூரு பல்வேறு கலாச்சார புலம்பெயர் மக்கள் தொகைக்கு பிரபலமான நகரமாகும். சுமார் 1 கோடி பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள இந்நகரம் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமையகங்கள் மற்றும் கிளைகளை கொண்டுள்ளது. எனவே இந்நகரம் டெக் சிட்டி, பார்ட்டி கேபிட்டல் ஆஃப் இந்தியா, சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா மற்றும் கார்டன் சிட்டி போன்ற புனை பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறது. கலாச்சாரம் மற்றும் நவீனத்துவத்தின் அழகான கலவையாக இருப்பதால் பெங்களூரு எப்போதும் ஒரு துடிப்பான நகரமாகவே உள்ளது. கர்நாடகா மாநிலத்தின் ஷரவணபெலகோலா நகரில் உள்ள கோமேதஸ்வரர் சிலை உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் சிலையாக கருதப்படுகிறது. விந்தியகிரி மலையில் அமைந்துள்ள இந்த சிலையின் உயரம் 57 அடி ஆகும். 1604 திம்மண்ணா அஜிலா என்பவரால் கட்டப்பட்ட இந்த சிலையும் கோவிலும் தென்னிந்தியாவில் ஜைன மத மக்களின் புகழ்பெற்ற புனித ஸ்தலமாக உள்ளது. பெங்களூரு நகரம் உலகின் பழமையான பாறை அமைப்பு ஒன்றின் தாயகமாக உள்ளது. லால்பாக் தாவரவியல் பூங்காவில் காணப்படும் இந்த பாறை அமைப்பு 3000 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இதன் பழமைத்துவம் கருதி இது அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மைசூர் பேலஸ் தாஜ்மஹாலுக்கு அடுத்து இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்பட்ட 2வது இடமாகும். அம்பா விலாஸ் பேலஸ் எனவும் அழைக்கப்படும் மைசூர் பேலஸ் ஒரு வரலாற்று மற்றும் அரச குடியிருப்பாகும். இது வடையார் வம்சத்தின் அதிகாரபூர்வ இல்லமாகவும் மைசூர் ராஜ்யத்தின் இடமாகவும் இருந்தது. 245 அடி நீளத்திற்கும் 156 அடி அகலத்திற்கும் கட்டப்பட்டுள்ள இந்த அரண்மனை 3 அடுக்குகளை கொண்டுள்ளது. 1897 தொடங்கப்பட்டு 1912 கட்டி முடிக்கப்பட்ட இந்த அரண்மனை இன்றும் கர்நாடகாவின் கடந்த கால வரலாற்றின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி வருகிறது. இந்திய வரலாற்றில் சமஸ்கிருதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மொழிகளில் ஒன்று. பண்டைய இந்திய கையெழுத்து பிரதிகள் மற்றும் புனித நூல்கள் பெரும்பாலானவை சமஸ்கிருத மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் சமஸ்கிருதம் கடந்த காலத்தை போல இன்று ஒரு பொதுவான தொடர்பு மொழியாக இல்லை. ஆனால் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மாத்தூர் கிராமம் இன்றும் சமஸ்கிருதத்தை ஒரு தொடர்பு மொழியாக பயன்படுத்தி வருகிறது. கிட்டூர் சென்னம்மா என்பவர் கர்நாடகாவின் வீரமங்கையாக கருதப்படுகிறார். இன்றைய கர்நாடகாவின் முன்னாள் சமஸ்தானமான கிட்டூரின் ராணியாக இருந்த இவர் தனது ஆதிக்கத்தின் மீதான கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடினார். கர்நாடக மாநிலம் இந்தியாவின் மிகப்பெரிய பட்டு உற்பத்தியாளராக உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 12,000 மெட்ரிக் டன் அளவுக்கு பட்டு உற்பத்தி செய்யும் இம்மாநிலத்தின் மைசூர் பட்டு உலக புகழ் பெற்றது. ஜோக் நீர்வீழ்ச்சி இந்தியாவின் 2வது மிக உயரமான நீர்வீழ்ச்சியாகும். கர்நாடகாவின் ஷிமோகா மாவட்டத்தில் சாகர் தாலுகாவில் அமைந்துள்ள ஷாராவதி ஆறு இந்த நீர்வீழ்ச்சியை உருவாக்குகிறது. இந்த நீர்வீழ்ச்சியானது 830 அடி உயரத்தில் இருந்து கீழே விடுகிறது. கர்நாடக மாநிலம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள் இருப்பதன் காரணமாக இங்கு ஏராளமான தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கின்றன. இவற்றில் ஆபத்தான ராஜநாகங்கள் முதல் யானைகள், புலிகள் உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசிக்கின்றன. 10 நாட்கள் நடைபெறும் மைசூர் தசரா இந்தியாவின் மிகவும் பிரபலமான திருவிழாக்களில் ஒன்று. மைசூர் தசரா என்பது தீமையின் மீது சத்தியத்தின் வெற்றியை கொண்டாடும் ஒரு அரச விழாவாகும். இவ்விழாவில் கலந்து கொள்ளவும் பார்வையிடவும் உலகம் முழுவதிலும் இருந்து பார்வையாளர்கள் வந்து குவிகின்றனர்.
பெங்களூரு நகரில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோலார் தங்க சுரங்கம். ஒரு காலத்தில் இது இந்தியாவின் மிகப்பெரிய தங்க சுரங்கமாக இருந்தது மற்றும் இது 3000 மீட்டர் ஆழத்துடன் உலகின் ஆழமான தங்க சுரங்கங்களில் ஒன்றாகவும் இருந்தது. இன்று இந்த சுரங்கத்தின் மொத்த தங்கமும் சுரண்டப்பட்டு விட்டதால் கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து கைவிடப்பட்ட நிலையில் உள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பிஜப்பூர் மாவட்டம் 5 நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இம்மாவட்டத்தில் கிருஷ்ணா, தோனி, பீமா, கட்டபிரபா மற்றும் மலப்பிரபா ஆகிய 5 நதிகள் பாய்கின்றன.